வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த கர படத்தோட ரிவ்யூ பிரேக் டவுன் தான். சினி உலகம் இணையதளத்துல வந்த விமர்சனத்தை பேஸ் பண்ணி படம் எப்படி இருக்கு, என்ன பிளஸ் என்ன மைனஸ்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அலச போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக் உள்ள போலாம். சரி, விஷயமே இதுதான். போர் தொழில் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஹிட் கொடுத்த டைரக்டர் விக்னேஷ் ராஜாமோ நம்ம தனுஷும் இணையும் போது எதிர்பார்ப்பு எப்படி ஏகுறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த எதிர்பார்ப்புகளை இந்த கரா பூர்த்தி செஞ்சுதா? போர் தொழில் மேஜிக் திரும்பவும் ஒர்க் அவுட் ஆச்சா? இதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற பெரிய கேள்வி. விக்னேஷ் ராஜா மற்றும் தனுஷ் இந்த சூப்பர் காம்போ பத்தி தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். ஓகே, படத்தோட பேக்ட்ராப் பத்தி பாத்தீங்கன்னா கதையை அப்படியே 90s காலகட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த காலத்துல படிப்பறிவில்லாத சாதாரண மக்களை கந்துவட்டிக்காரங்க எப்படி இரக்கமே இல்லாம ஏமாத்துனாங்க அப்படிங்கறத ரொம்பவே ஆத்தென்டிக்கா காட்டியிருக்காங்களாம். குறிப்பா சொல்லணும்னா அந்த தேவர் மகன் படப்பிடிப்பு நடக்கிற மாதிரி வர சீன்ஸ் எல்லாம் அந்த எராவோட வைப அப்படியே கண்முன்னாடி நிறுத்துதுன்னு ரிவ்யூல ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. சரி, இப்போ படத்தோட மையக்கதை என்ன, இந்த ஆக்ஷனுக்கெல்லாம் என்ன ஆரம்ப புள்ளி அப்படிங்கறத பாத்துரலாம். படத்தோட டைம் லைனை கொஞ்சம் கவனிங்க. முதல் சீன்லயே தனுஷும் பிருத்வியும் ஒரு எம்எல்ஏ வீட்ல திருட போறாங்க. அங்க போலீஸ் ஆபீசர் சுராஜ் கிட்ட மாட்டி அவர் தன் பப்ளிசிட்டிக்காக தனுஷ் மேல பல பொய் வழக்குகள்ல போடுறாரு. இதனால அங்கிருந்து தப்பிச்சு ரேணுகுண்டா போற தனுஷ் பல மாசங்கள் மமிதா பைஜுவாக சேர்ந்து வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் பல வருஷம் கழிச்சு சரி ஒரு மெஸ் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி அப்பாவான KS ரவிக்குமார் கிட்ட வந்து சொந்த நிலத்தை வித்து பணம் கேக்குறாரு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த நிலத்தை அப்பா ஒரு டிராக்டர் வாங்கறதுக்காக பேங்க்ல அடமான வச்சிருக்காருன்னு அன்னைக்கு தான் தெரிய வருது. பேங்க் நிலத்தை ஜப்தி பண்ண அந்த அதிர்ச்சியிலேயே அப்பா இறந்து போயிடுறாரு. கொடுமை என்னன்னா சொந்த நிலத்திலேயே அப்பாவை புதைக்க பேங்க் மேனேஜர் விடமாட்டேங்கிறாரு. சுத்தி முத்தி எல்லா பக்கமும் அடி. தனுஷுக்கு வேற வழியே இல்ல. இந்த ஒரு இமோஷனலான புள்ளி தான் படத்தோட மொத்த அதிரடி ஆக்ஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய பேஸா அமையுது. இப்போ படத்தோட திரைக்கதை எப்படி நகருதுன்னு பார்க்கலாம். இந்த கதைய 2 வேற வேற பாதியா பிரிச்சு பார்க்கறாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் லிட்ரலா வேற வேற ட்ராக். 45 நிமிஷம் ரொம்பவே ஸ்லோவான ஒரு இமோஷனல் டிராமாவா நகருதான். அப்பா பையன் சென்டிமெண்ட், தனுஷ் பக்கம் இருக்கிற நியாயம், இதையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாவே பில்ட் பண்ணிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதும் படம் வேற கியருக்கு மாறிடுது. ஜெய்ராம் போடுற மாஸ்டர் பிளான், அதை தொடர்ந்து வர்ற பேங்க் கொள்ள, நான் ஸ்டாப் ஆக்ஷன் அப்படியே ஃபாஸ்ட் பேஸ்டா சீட் எட்ஜ்க்கு கொண்டு போயிடுதான். ஆனா இங்க ரிவ்யூவர் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி, இந்த அளவுக்கு ஸ்லோவா ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்? அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஓகே, இப்போ படத்தோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன, அதாவது அந்த கிளாப்ஸ் அண்ட் பல்ப்ஸ் பத்தி பாத்திரலாமா? இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ரிவ்யூல சொல்லப்பட்ட சூப்பரான பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இதுதான். தனுஷ் எப்பவும் போல எமோஷனல் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், ரெண்டுலயும் பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. KS ரவிக்குமார் சார் அடா இது அவரான ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப நேச்சுரலான ஒரு அப்பாவா வாழ்ந்திருக்காரு. அப்புறம் சுராஜ், ஜெயராம் வர்ற சீன்ஸ் எல்லாம் படத்தோட ஸ்டோரி டெல்லிங்க்கு ரொம்பவே பெரிய பலம். டெக்னிக்கலா பார்த்தா 1990களோட செட் அமைப்புகளை கேமரா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கேப்சர் பண்ணிருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் அவரோட வழக்கமான ஸ்டைல்ல படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்திருக்கு. சரி, இதை அப்படியே ஒரு கம்பேரிசனா பார்க்கலாம். பிளஸ்ன்னு பார்த்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காஸ்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸ், செகண்ட் ஹாஃப்ல வர்ற அந்த பரபரப்பான பேங்க் கொள்ள, அப்புறம் ஆடுகளம் நிறைய சீன்ஸ்ல பறக்கிற விசில் வர்த்தி ஆக்ஷன் பிளாக்ஸ், இதெல்லாம் வேற லெவல். ஆனா மைனஸ்ன்னு பார்த்தா அந்த முதல் 45 நிமிஷத்தோட ஸ்லோ பேஸ் ஒரு பெரிய தடைக்கல்லா இருக்கு. அதை விட முக்கியமா போர் தொழில் படத்துல நம்ம ரசிச்ச அந்த லாஜிக், அந்த ரியாலிசம் இதுல கொஞ்சம் மிஸ் ஆகுது. கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வழக்கமான ஒரு கமர்ஷியல் ஹீரோ டெம்ப்ளேட்குள்ள சுருங்கிடுச்சுன்னு ரிவ்யூல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது படத்தோட ஃபைனல் வெர்டிக்ட் என்னவா இருக்கும்? ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படத்துல ஆங்காங்கே சில லாஜிக் குறைகள் இருந்தாலும் மக்களுக்கான இந்த போராட்டத்துல நம்ம கமர்ஷியல் ஹீரோ கொஞ்சம் தடுமாறினாலும் கடைசியா பெரிய வெற்றியை பெற்றுவிடுகிறார் அப்படிங்கிறது தான் சினி உலக ரிவ்யூவோட இறுதியான தீர்ப்பு. மக்கள் படுற கஷ்டத்துக்காக ஒரு ஹீரோ களத்துல இறங்கி எப்படி நியாயம் கேட்கிறாரு, அதுல எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற அந்த கோர் எமோஷன் தான் படத்தை தூக்கி நிறுத்துது. சோ ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மொத்த ரிவ்யூ பிரேக் டவுனையும் பார்த்துட்டீங்க. இப்போ சொல்லுங்க, தனுஷோட அந்த எமோஷனலான ஆக்டிங், அந்த செகண்ட் ஆஃப் பேங்க் ஹீஸ்ட் ஆக்ஷனுக்காக படத்துக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண போறீங்களா? இந்த நிறை குறைகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் உங்க டைம்க்கு வொர்த்தா இல்லையான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான எக்ஸ்பிளைனர்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.